டீ கடைக்கு சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு எத்தனை ஸ்வீட் செஞ்சாலும் இந்த குலோப் ஜாமுனை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம எல்லாருக்குமே குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை செய்யணும்னு நினைக்கும் போது தான் சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து எதுவுமே வேண்டாம், நம்ம பேக்கரிகளில் ஸ்வீட் ஸ்டால்லேயே வாங்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினச்சிருவோம். ஒரு சிலர் குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி அது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஒன்று கரைஞ்சிரும், இல்லைனா பாகுலேயே ரொம்ப கரைஞ்சிரும், இல்லைனா விரிசல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம கடைகளில் இருக்கக்கூடிய அந்த பாக்கெட் மாவை வாங்கி ஈஸியாக எப்படி எந்த விரிசலும் இல்லாமல் ரொம்ப அச்சு அசலாக நீங்கள் கடைகளில் வாங்குற மாதிரியே போடணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல ஒரு குண்டு குலோப் ஜாமுன் நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணிடுங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடைக்கு செல்ல வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக கடையில் தான் மாவு வாங்கியிருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து குலாப் ஜாமுன் ஒரிஜினலாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், மாஸ்டர் வச்சே போட்டிருக்கோம். குலாப் ஜாமுன் வந்து என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி போடணுன்ட்டு அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் அந்த ஸ்டைல்லையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அவசரத்துக்கு இன்றைக்கி தீபாவளி என்னைக்கு போடணும் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த மாவில் போடுறதுக்கு எப்படி போடலாம், அதில் என்ன டவுட்டுகள்லாம் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் கிளியர் பண்ணி நல்லா ஜம்முன்னு ஒரு குலோப் ஜாமுன் உடையாமல் எப்படி போடலாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கோம். அதாவது இப்போ ஏற்கனவே ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் வருது. நம்ம ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம். ஒரு பாக்கெட்டு கிட்டத்தட்ட 175 கிராம் 175 கிராம் மாவு வந்து இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம கொட்டிட்டோம். இது வந்து நம்ம சாதாரண தண்ணி ஊற்றியும் பிசையலாம், பால் ஊற்றியும் பிசையலாம். இப்போ நம்ம வந்து பால் ஊற்றி தான் பிசைய போகிறோம். நல்லா பாலை வந்து ஒரு 1/4 லிட்டர் போல் காய்ச்சி வச்சுருக்கோம். ஆனால் எல்லாம் தேவைப்படாது, தேவை தக்கன மட்டும் ஊற்றிக்கணும். அது நல்லா காய்ச்சிட்டு ஆறின பால் தான் ஊற்றணும். சூடான பால் இது வேண்டாம். தண்ணி வச்சாலுமே சூடான தண்ணி வேண்டாம், ஆறின தண்ணி தான். கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த விரல் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. விரலை வச்சு எல்லாத்தையும் அந்த பால்லையும் நல்லா கலந்து விடுங்க. ரொம்பையும் அழுத்தி எல்லாம் பிசைய வேண்டாம். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குவோம். நான் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்கு மாவு வந்து அந்த ஒரு கண்டிஷன் இருக்கணும்ன்ட்டு. இப்போ நம்ம வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கையை கழுவிடுங்க. கையை கழுவிட்டு நம்ம வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அதை அப்படியே ஒரு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த குலோப் ஜாமுனுக்கு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சறதுக்கு இந்த ஒரு பாத்திரத்தில் 800 கிராம் வந்து சீனி எடுத்துருக்குறோம். அதில் 800 மில்லி தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு பாகு சரியாக வரும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த சீனி எல்லாத்தையுமே கரைச்சிக்கிடுவோம். இது பதம் வந்து ரொம்ப எல்லாம் இதாக வேண்டாம். லேசாக சீனி கரைஞ்சி லேசாக பிசு பதம் வந்தாலே போதும். இப்போ நம்ம வந்து அந்த சீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் அவ்வளோதான் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு அந்த பாகு தயாராகிடும். நமக்கு நல்லா பாகு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆறினோடனே நல்லா கொதிச்சு கரெக்டாக அந்த பதம் வந்து அப்படி தொட்டு பார்த்தோம்னா லேசாக வலுவலுன்னு பிசுன்னு இருந்தாலே போதும். அந்த கம்பியெல்லாம் அடிக்க வேண்டாம். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு பிசு இருந்தாலே போதும். நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து மாவு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் ஊறிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம பாகையும் காய்ச்சி ரெடி பண்ணி இறக்காச்சு. இப்போ லேசாக எண்ணெய் இல்லைன்னா நெய் எதையாவது லேசாக மட்டும் தடவிக்கங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பெரிய உருண்டையை போட்டால் ரொம்ப நம்ம வந்து அதில் உப்பி வரும்போது ரொம்ப பெருசாக வரும். நம்ம ஒரு மீடியமான சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த அளவில் எடுத்துகிட்டு நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி அழுத்துனீங்கனாலே நல்லா அழுத்தணும். நல்லா அழுத்துனீங்கன்னா அதில் மாவெல்லாம் ஒட்டாது, கையில் எதுவும் ஒட்டாமல் தான் வரும். நல்லா அழுத்தினோம்னா நல்லா அது ஒரு பாஞ்சு கணக்கு நல்லா உருண்டு வரும். அது உருளும் போதே தெரியும் நம்ம கையோட மென்மையும் அந்த குலோப் ஜாமுன் மாவோட மென்மையும் ஒன்று போல் இருக்கும். உருட்டியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு உருண்டுருச்சு. நல்லா நைஸாக இந்த மாதிரி ஒரு சைனிங்காக உருண்டு வரும். இந்த அளவுக்கு சைனிங்காக உருண்டு வரும்போது அது அப்படியே அவ்வளோதான். இந்த உருண்டையை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதே போல் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம ஒரு பக்குவமாக சூப்பராக இது முதலே பிச்சு கூட இந்த அளவில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி நல்லா உருட்டிடுங்க. ஆமாம், நல்லா உருட்டலை அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது கரைஞ்சி போயிடும். அப்புறம் வந்து அக்கா துண்டாக போயிடும். அதனால் நல்லா அழுத்தி உருட்டி இந்த உருட்டுற பக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். நல்லா இந்த அளவுக்கு உருட்டிட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா உருண்டைகளையும் முன்னக்கூடியே நம்ம உருட்டி வச்சுக்கிறணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டைகளை நல்லா எல்லாத்தையுமே உருட்டி நம்ம ரெடியாக வச்சுக்கிறணும். இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன் போடும்போது எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப மீடியமாக இருக்கும். ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடாது. லேசாக அப்படி தொட்டோம்னா அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக லோவுக்கு மாற்றிடுங்க. லோவுக்கு மாற்றிட்டு நம்ம உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே இறக்கிடுங்க. எண்ணெய் வந்து உருண்டை முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் தான் ஊற்றணும். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கு. அது எல்லாத்தையுமே
கட கட கடன்னு எடுத்து போடுங்க. ஏன்னா அந்த உருண்டைகள் வந்து கீழே வந்து லைட்டாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து அதை பிரித்து விடணும். இல்லை இந்த மாதிரி பவுல் மாதிரி வெளில வந்துருச்சுன்னா நம்ம தேவையில்லை. அந்த சூடு வந்து சரியான அளவில் மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு அந்த பால்ஸ் பூரா கரெக்டாக மேலே வரும். இப்போ நமக்கு சூப்பராக மேலே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஜல்லிக்கரண்டியை வச்சுக்கோங்க. ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு லேசாக அப்படி ஆட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப சூடு இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அடுப்பை கூட அமர்த்திடுங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அடுப்பை அமர்த்திடுங்க. கண்டிப்பாக அமர்த்திடுங்க. அமர்த்திட்டு அந்த இருக்கிற சூடுலேயே நீங்கள் அந்த பாலை பூரா நல்லா அந்த அளவுக்கு உருட்டி கொடுத்துட்டே இருங்க ஜல்லிக்கரண்டியை வச்சு. அப்புறம் நம்ம வந்து சூடு கொஞ்சம் லைட்டாக குறைஞ்ச உடனே நம்ம வந்து அதை அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் வேறு மாஸ்டர் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து குலோப் ஜாமுன் வந்து எண்ணெயில் போட்டு ரொம்ப கருகருன்னு உடனேவும் வேகிறதுக்குள்ளே கருப்பாக்கிடக்கூடாது. அதனால் இந்த எண்ணெயில் போட்டு அந்த வெதுப்பான எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ உருண்டைகள் நம்ம எந்த அளவுக்கு சிறுசாக போடுறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த உருண்டைகள் கொஞ்சம் நல்லா உப்பி பெருசாக வந்துடும். ரோல் பண்ணிக்கிட்டே இருந்துங்க, அதெல்லாம் வந்துடும். நல்லா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த அடுப்பு வந்து மறுபடியும் சூடு வந்து சிம்மு இல்லைன்னா அதுக்கு அடுத்த சிம்மு டு மீடியத்துக்கு இடையில வச்சுக்காங்க. இடையில வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து கொடுத்து நல்லா அது பொன்னிறமாக வரும். வர்ற வரைக்கும் நம்ம அதை லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கிறணும் எண்ணெயில். உருண்டைகளை போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷமும் அந்த சிம்மிலே தான் வச்சுருக்கோம். சிம்மிலே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அப்படியேவும் ரோல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்று போல் எல்லா பக்கமும் பொன்னிறமாக வரும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு பாதிக்கு மேலே நல்லா உருண்டைகள்லாம் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா உருண்டு நல்லா வெந்து இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடணும். தெரியுதா? இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் லேசாக அப்படியே ரோல் பண்ணி கொடுங்க. இப்போ நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. எவ்வளோதான். நமக்கு இப்போ உருண்டைகள் எல்லாத்தையுமே அரிசி எடுத்து நம்ம பாகரை போட்டுக்கலாம். லேசாக அந்த எடுத்த உடனே அந்த எண்ணெய் வந்து இறங்கினாவே போதும். அதை அப்படியே எடுத்து நம்ம சுகர் சிரப்பு வந்து வெது வெதுன்னு நல்லா சூடாக தான் இருக்குது. அந்த சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். எல்லா உருண்டைகளையும் அரிச்சு அது மாதிரி உள்ளே போட்டு நல்லா அமர்த்தி விடணும் லேசாக. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஏதாவது வச்சு நல்லா அதை ஒன்று போல் அந்த ஜீராவில் அமர்த்தி விடுங்க. அப்படியே அமர்த்தி விடுங்க. அந்த ஜீரா நல்லா குடிக்கணும். நல்லா இப்போ நல்லா அமர்த்தி விட்டாச்சு. இப்போ அமர்த்தி விட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊற இப்போ நம்ம குலாப் ஜாமுன் வந்து ஜீராவில் போட்டு நல்லா 10 நிமிஷம் போல் 10 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துருச்சு. ஆனால் ஜீராவிலே கிடக்கட்டும். இந்த உருண்டைகள்லாம் ஜீராவிலே இருக்கட்டும். நமக்கு தேவையானப்போ எத்தனை உருண்டை வேணுமோ அதை கொஞ்சம் ஜீராவை எடுத்து நம்ம ஊற்றி அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜீராவில் நல்லா ஊறி எப்படி இருக்குன்னு பாருங்கள். குலாப் ஜாமுன் வந்து அப்படி கட் பண்ண உடனே அப்படி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி போய் உள்ளுக்கு அந்த மாவே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் அருமையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இந்த தீபாவளிக்கு எனக்கு குலாப் ஜாமுன் தெரியல அப்படின்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம். இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். உடனேவும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம தயார் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு சிறப்பாக போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை தீபாவளி கழிச்சே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.